அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியில் எண்ணி 3 நாளில் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல், அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் பஞ்சமஸ்தானம் வரும்போது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு கட்டுவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பொது சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும், இல்லை சொத்துக்களை பிரித்து கொள்வதில் தகராறுகள் அதிகரிக்குங்க. இதன் காரணமாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலேயே நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொடு, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் இழுபறி நிலையில் இருந்தே கவலைப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் போட்டிகளை பிறரிடம் எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைத்தாலும் அது நடைபெறாமல் போகலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறார். தாய் வழி உறவுகள் அதிகரிக்கும். சகோதர உதவிகள் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சொத்துக்கள் வாங்குவதோ விற்பதோ எளிதாக இருக்குங்க. லாபமும் கிடைக்க இருக்கு. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சிரமங்கள் குறையுங்க. அலட்சியம் வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். அவரோடு சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது கடகராசிக்கு பயிற்சியாகி புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அது மட்டும் இல்லாம மாற்று கருத்துடையோருடைய எண்ணிக்கை கூடுங்க. கூடுதல் தொல்புரின் கூட்டு தொழில் புரிவோர் தனித்து எங்க முற்பட இருக்கீங்க. ஆனால் பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்தால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பொதுவிலே எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காது, புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. தாமதங்களும் வந்து அலைமோதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இது போன்ற நேரங்களில் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. அதாவது விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உடல் உறவினர்களிடையே வீண் வாக்குவாதம், ஒற்றுமை குறைவு ஏற்பட இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியம், உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சை குணம் கிடைக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும். இத்தருணங்கள்ல திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஏனெனில் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க.
இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு உத்தியோகஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுப பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகளுடைய நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுடைய திறமையை கண்டு வியக்கக்கூடிய அளவிற்கு இருப்பாங்க. அதே போல தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று படைப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அமையிருக்கு. தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் இந்நேரத்தில் ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியும் ஏற்பட்டு இருக்குது. இருந்தாலும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க. எத்தகைய கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க. இருந்தாலும் கூட கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நீடிக்கிறதுங்க. புதிய வேலைக்கு ஆரம்பிப்பதற்கு இத்தருணங்கள்ல இம்மாதம் ஆதரவாக பல முன்னேற்ற நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெற இருக்கு. அதே போல மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் கவனம் குறையக்கூடும். படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் வசதியும் மேலிடுங்க. ஒரு சிலருக்கு கூட நட்பும் ஏற்பட இருக்கு. அவற்றை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் போதுமானதாக அமைகிறதுங்க. அவர்களுடன் சேர்ந்து வெளியில் சுற்றுவது தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு இன்றைய கல்வியின் ஆதையிலேயே எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள் கடுமையாக இருக்கும். கடும் வெயிலில் உழைக்க நேரிடும். தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையக்கூடும். முன்கூட்டியே பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. அடிப்படை வசதிகள் குறையும். இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். கணவருடன் உள்ள அந்யோன்யம் குறையுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடல் நலனை பாதிக்கும். கூடுமான வரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது அவசியம். குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் இந்த தருணங்களில் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கவலையும் பயத்தையும் தவிர்ப்பது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழை ஒருவருக்கு உங்களால் அன்னம் அளித்தால் பலனை கைகூடாக உங்களால் காண முடியுங்க. எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு.